வணக்கம். நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம நேயர்களுக்காகவே ரொம்ப ரொம்ப முன்கூட்டியே உங்களுக்கான 2026க்கான பலன்களாக பதிவு பண்ணுறோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த தகவல்களை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து வெற்றி பெறுவதற்காகவே. இப்போ வரைக்கும் எனக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ஆஹா ஓஹோங்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பல கேள்விகளோட ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பதிவில் உங்களுக்கான பதில் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சிச்சு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த 2025 குரு, சனி, ராகு, கேது எல்லாமே தன்னோட இடத்த விட்டு நகர்ந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு மாறுபாடான பலன்களே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா சனி, குரு இந்த 2 கிரகங்கள் பெரிய கிரகங்கள் தான் பெரிய அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசியினருக்குமே உங்களுக்கு எத்தகைய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது வரக்கூடிய இந்த 2026 நிச்சயம் நீங்கள் என்னென்ன செய்தால் நீங்கள் வெற்றியடையலாம் அல்லது எந்தெந்த வகையில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ நான் இந்த பதிவில் தரப்போகிறேன். குறிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச எண்கணித பொது பலன்கள் நான் அனுப்புவேன். அதன் மூலமாக உங்கள் பெயர் பொருந்துதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மீனராசிக்கு இந்த 2026 என்ன விதமான நற்பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மீனத்தை பொறுத்த அளவுக்கு அது குருவுடைய வீடு. குரு இப்போ உங்களுக்கு மிக மிக அற்புதமான நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். குருவுடைய பார்வை பலத்தினாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுன்னே சொல்லணும். ஏன்னா குரு முழு சுபகிரகம். அவருடைய பார்வை உங்களுடைய வீட்டின் மீது விழும் பொழுது அது மாபெரும் நன்மைகளை ஏற்படுத்தி தரவே போகிறது. இன்னொரு பக்கம் சனி உங்களுக்கு உங்கள் ராசியின் மீதே அமர்ந்து ஜென்ம சனியாக உங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருப்பார். ஏன்னா சனி முழு அசுபர், முழு கெட்டவர், 100% வில்லன். ஆனால் குரு எப்படின்னா அவர் 100% நல்லவர். குரு ஒரு பாதகமான இடத்தில் அமர்ந்தாலுமே கூட ஏதேனும் நல்லது பண்ண முடியாதான்னு நினைப்பார். சனி அப்படியே ரிவர்ஸ். நல்ல இடத்தில் உட்கார்ந்தாலும் கூட அவருக்கு சில விதமான காலதாமதம் பண்ணி தான் ஒரு நன்மையை செய்து வைக்கக்கூடிய ஒரு தன்மையில் சனி செயல்படுவார். ஸோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சுமாரான ஆண்டாகவே தான் நீங்கள் எடுத்துக்கணும். 7.5 சனி வேறு நடக்குது இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிந்தவரை இருக்கக்கூடிய ஜாபையோ பிஸ்னஸையோ மாற்றிடாதீங்க. சில பேர் இந்த பிஸ்னஸையும் சேர்த்து பண்ணால் எனக்கு நல்ல லாபம் வர மாதிரி இருக்குது சார்னு சொல்லிட்டு போய் நம்பி காசு போட்டு ஏமாந்துருவாங்க. தயவுசெய்து அப்படியெல்லாம் போய் லாக் ஆகிக்காதீங்க. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதுமானது. இந்த வருஷம் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. உங்களை எதுலையாச்சும் சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ சனி தேடிக்கிட்டே இருப்பார். 7.5 சனி காலத்தில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் மீதோ குடும்ப உறுப்பினர்கள் மீதோ அனாவசியமாக கோபம் கொள்ளாதீர்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை அதிகப்படுத்தும் மன பொறுமையை மிக அதிகமாக சோதிப்பார் சனி பகவான். ஸோ அதுக்கு நீங்கள் ஆட்பட்டுடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களை விட்டு நகர்ந்து அடுத்த ராசிக்குள்ளார ஒரு பிரவேசம் பண்ணுவார் 2027. அது வரைக்கும் நீங்கள் மிக மிக விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தன்மையில் நீங்கள் உங்களை வச்சுக்கோங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய ராசியின் அதிபதியே குரு தான். அதே மாதிரி பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். இப்போ கூட இங்கே திருச்சி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பிரம்மனுக்கான ஒரு மிகப்பெரிய சிலை இருக்குது. அங்கே ஒரு தனி ஒரு சன்னதியே இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க.
அதே இடத்தில் குருவுக்கான பெரிய சன்னதியும் இருக்கு. அதை விடவும் இன்னொரு பெஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சை அருகில் இருக்கக்கூடிய திட்டைங்கிற இடத்துல ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கு. 1000 வருஷத்து பழமை வாய்ந்த கோயில். அந்த கோயில் உள்ளார நுழையும் போதே அதனோட வைப்ரேஷன் உங்களை தாக்கும். அந்த அளவுக்கு அது ரொம்ப பழமையான கோயில். அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானும் அளவில் மிக பெரியது. நீங்கள் அது போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வரும்பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் உங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்குவீங்க. நீங்கள் மீட் அவுட் பண்ணக்கூடிய அத்தனை ஃபெயிலியர்ஸும் உங்களுக்கு நிச்சயம் உங்கள் லைஃப்பை படுகுழியில் தள்ளிடாது. உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும். உங்களை நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆவதற்கான பலத்தை அதன் மூலமாக பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமையும். புதிதான முயற்சிகள், ஒரு ஜாப் சேஞ்ச் ஆகட்டும், உத்தியோக சேஞ்ச் ஆகட்டும், இது எதையும், அதாவது வியாபார சேஞ்ச் ஆகட்டும், இது எதையுமே இந்த வருஷம் செய்யாதீங்க. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைத்து அடுத்த நிலைக்கு நீங்கள் 2027 உயர்வு. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான பொது பலன்கள். இதில் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் என் லைஃப் நல்லா இருக்கணும் சார், பெரிய கெடுதல்கள் எதுவும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். ஏன் பெயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடையாளமாக வாழ்நாள் முழுவதுமே அவரோட டிராவல் பண்ணக்கூடியது ஒரு பெயர். இப்போ விவேகானந்தர்னு நான் ஒரு பேர் சொல்கிறேன். பேர் சொல்லும் போதே அந்த ஒட்டுமொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒரு பேர் சொல்கிறேன். சொல்லும் போதே அவருடைய மொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுன்னா, ஒரு பெயர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு செலுத்துகிறது, அது அவனுக்கு எப்படி எந்திரம் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி படுகிறதுங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெயர் ஒருவருடைய தலையெழுத்தையே மாற்றும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ராசையான்னு இருந்தப்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பு இளையராஜா அப்படின்னு பெயர் சூட்டிய பிறகு அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்து ஒரு உலக அளவில் ஒரு மாமேதையாக அவர் அறியப்படுறாரு இசையில். அது போன்ற ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சிரம காலங்கள் அப்படிங்கிறது இந்த 2026லயாச்சும் ஒரு முடிவுக்கு வரட்டுமே. அப்ப அதுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பும்போது நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்களை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுல அந்த பெயர் பொருந்தி இருக்குன்னாலும் வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அப்பதான் நீங்க என்கிட்ட பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லும் போதே நீங்க அதை கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆமா சார், என் லைஃப் இப்படிதான் சார் இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது உங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு புது வசந்தம் மிகுந்த ஒரு ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இதை நீங்கள் கருதணும். இதுல வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்க அனுப்பி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சிருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் அவர்களுக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு நீங்க அனுப்பிச்சு வச்சுட்டு அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் பெயரே குழந்தைக்கு அமைக்கலைன்னா பிறந்த தேதி நேரம் இது 2த்தையும் நீங்க அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். முதல் 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் அனுப்ப முடியும். அடுத்தடுத்து வருபவர்களுக்கு நேரம் கருதி என்னால் முடிந்த வரைக்கும் நான் அனுப்பி வைக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.